என்ன இது? எதுவுமே ஆஃப் பண்ண முடியல. என்ன பண்ணலாம்? பெஸ்ட். இதால அடிச்சு நொறுக்கிட வேண்டியதுதான். என்ன கரண்ட் கட் ஆயிடுச்சு? தெரியல டாக்டர். ஆபரேஷன் பண்ணி ஆகணுமே. போய் ஜெனரேட்டர் ஆன் பண்ண சொல்லுங்க. சாரி டாக்டர், அது இன்னைக்கு தான் ரிப்பேர் ஆச்சு. சர்வீஸ்க்கு ஆள வர சொல்லிருக்கோம், ஆனா இன்னும் வரல. என்ன பொறுப்பு இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? முக்கியமான ஆபரேஷன் சிஸ்டர், ஜெனரேட்டர் ஒர்க் பண்ணலங்கறீங்க. என்ன மாப்ள, திடீர்னு கரண்ட் கட் ஆகி போச்சு. உள்ள ஆபரேஷன் வேற நடந்துட்டு இருக்கு. இப்போ என்ன பண்றது? நான் என்னன்னு கேட்கணுமா? ஹலோ ஹலோ, எங்க ஹாஸ்பிட்டல்ல பவர் கட் ஆயிருச்சு. என்ன பிரச்சனை? சார், இங்க டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏதோ ப்ராப்ளமா சார்? இப்பதான் எங்களுக்கே தெரியும். இன்னும் 2 மணி நேரத்துல சரியாயிடும் சார். 2 மணி நேரம்? எங்க ஜெனரேட்டர் இல்லையா? சார், ஜெனரேட்டர் ப்ராப்ளமா இருக்கு சார். அவங்க என்ன சொன்னாங்க மாப்ள? ஏதோ டிரான்ஸ்ஃபார்மர்ல ப்ராப்ளம். அப்பா, இனிமே உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்களா? இது போதும்மா. அம்மா, தாயே, மகமாயி, என் வயித்துல பாலை வாத்துட்டம்மா. என் பேத்தியை காப்பாத்தி கொடுத்துட்டேன் தாயி. உனக்கு கோடானு கோடி நன்றி அம்மா. கோடானு கோடி நன்றிம்மா. அம்மாடி, தாயி, நீ மட்டும் ரத்தம் கொடுக்கலன்னா என் பேத்தி நிலைமை என்ன ஆயிருக்குமோன்னு நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. உனக்கு ரொம்ப நன்றிம்மா. எனக்கு ஏமா நன்றிலாம் சொல்லிக்கிட்டு, நான் கும்பிடுற சாமி தான் ஏன் ரத்தத்தை கொடுத்து உங்க பேத்திய காப்பாத்துற புண்ணியத்தை எனக்கு கொடுத்திருக்கு. ரொம்ப சந்தோஷமா, மனசு நிறைஞ்சு சொல்றேன். இனிமே உங்க பேத்திக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. அவங்க 100 வருஷம் நல்லா இருப்பாங்க பாருங்க. உன் வாக்கு அப்படியே பலிக்கட்டுமா. நீ நல்லா இருக்கணும். வாங்க, நம்ம ஆஸ்பத்திரிக்கு போலாம். வாமா, வா. சரி, போலாம் துர்கா. போங்க. அம்மா, ரேவதிக்கு எப்ப மயக்கம் தெளியும்னு தெரியலையே. சீக்கிரமா மயக்கம் தெளிஞ்சிடுவாங்க. கவலைப்படாதீங்க. நல்லவங்களுக்கு கெடுதல் வராது. அப்படியே வந்தாலும் அது பனி மாதிரி சீக்கிரம் போயிடும். ரொம்ப நன்றி. நீ மட்டும் ரத்தம் கொடுக்கலனா என் பொண்ணு பொழைச்சிருக்கிறது கஷ்டம்தான். உன்னோட இந்த உதவியை என் ஆயுசுக்கும் மறக்கவே மாட்டேன். நீ எப்பவும் நல்லா இருக்கணும். அம்மா, முடிஞ்ச வரைக்கும் மத்தவங்களுக்கு உதவுறதுதான் என்னோட குணம். அத நான் என்னோட கடமையா நினைக்கிறேன். நன்றியை எனக்கு சொல்லாதீங்க, அது அந்த கடவுளுக்கு சொல்லுங்க. சின்ன வயசுலயே இவ்ளோ பக்குவமா இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். பின்னால உனக்கு எப்போ எந்த உதவி வேணும்னாலும் என்ன கேளு, நான் செய்ய தயாரா இருக்கேன். நீங்க கேட்டதே போதும், எனக்கு எதுவும் வேண்டாம்மா. அப்ப நான் வரட்டுங்களா? சரிம்மா, பார்த்துப்போம். பாட்டி, நான் போயிட்டு வரேன். ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. உன்னை கடவுள் ரொம்ப நல்லா வச்சிருப்பாரு. வரேன். வாமா. நான் உங்களை போய் விட்டுட்டு வந்துடுறேன். சரி.
ஒரு நிமிஷங்க. நீங்க செஞ்ச உதவி ரொம்ப பெருசுங்க. என்னைக்கு மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றிங்க சார். எல்லாரும் நன்றி நன்றின்னு சொல்லி என்ன கூச்சப்பட வைக்கிறீங்க. விடுங்க சார். அப்ப நான் வரட்டுங்களா? இல்லங்க, நானே டிராப் பண்ணிடுவாங்க. வேண்டாம் சார். உங்க வைஃப பக்கத்துல இருந்து பாத்துக்கோங்க. நான் போய்க்கிறேன். வரேன் சார். ரேவதி, 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 நான் அம்மா பேசுறேன், கேக்குதா? கண்ணு முழிச்சு அம்மாவை பாரு ரேவதி. அம்மானு கூப்பிடு ரேவதி. ரேவதி, அப்பா வந்திருக்கேன் பாருமா.